பெரியவர் ராமதாஸ் உண்மையிலேயே ரொம்ப குழம்பி போயிருக்கிறார். முக்கோண சிக்கலில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார். 3 ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்கு. திமுக பக்கம் போகலாம், என்டிஏ பக்கம் வரலாம், இல்லாட்டி விஜய் பக்கம் போகலாம். இப்ப அந்த 3லயும் 3 இக்கண்ணா இருக்கு, 3 சிக்கல் இருக்கு. டிஎம்கே பக்கம் போகணும்னு நினைக்கிறாரா? அங்க திருமாவளவன் இருக்கார். திருமாவளவனும் அவருடைய கட்சியின் முக்கிய தலைவர்களும் ராமதாஸ் உள்ளே வருவதை விரும்பவில்லை. சாதிய மதவாத அரசியல் கட்சிகளோடு ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம், அந்த கட்சிகள் இடம்பெறும் கூட்டணியிலும் இருக்க மாட்டோம் என்று அறிவித்தோம். அந்த நிலைப்பாட்டில் இன்றும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இப்ப என்டிஏ பக்கம் போறது அப்படின்னு முடிவெடுத்தால் அங்க அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை, பிரஸ்டீஜ் இஷ்யூ இருக்காங்க. சீட்டு கொடுக்கிறப்போ அன்புமணி ராமதாஸ் ஃபேக்ஷனுக்கு அதிகமா தந்து தனக்கு குறைவா தந்துட்டால் தான் அன்புமணி ராமதாஸை காட்டிலும் குறைந்த நபர் அப்படிங்கிற ஒரு மதிப்பீடு நிலை பெற்று விடுவோம் அப்படிங்கிற அச்சம் அவருக்கு இருக்கு. தன்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ இந்த பயம் அவருக்கு இருக்கு. இது இங்க இருக்கிற சரி. இப்ப கூட்டணி கட்சிகளே இல்லாமல் காத்தாடி கொண்டு இருக்கிற ஒரே கட்சி விஜயனுடைய கட்சி தான். அப்படிங்கிறப்ப விஜய் பக்கம் போகலாம். போனா விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு யாருக்கு தெரியும்? எல்லா ஆளாளுக்கு சொல்றதுதான். சோ விஜய்க்கான ஓட்டு எவ்வளவு இருக்குங்கிற ஒரு யூகம் கூட இல்லாத நிலையில விஜயோட கைகோர்க்கிறது எந்த அளவுக்கு பலனுள்ளதா இருக்கும்? சரி, விஜயோட கைகோர்த்து விஜயோட சேர்ந்து மொத்தமா மூழ்கிட்டான்னு வச்சுப்போம். ஒரு சீட்டு கூட ராமதாஸ் ஜெயிக்காம போயிட்டார். பட் அதே நேரத்துல அன்புமணி ராமதாஸ் அவரை நிறுத்தின இடத்துல ஒரு 80 விழுக்காடு ஸ்ட்ரைக்கிங் ரேட்டோட அவர் ஜெயிச்சிடறான்னு வச்சுப்போம். என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உண்மையான பாமக என்பதை அன்புமணி பாமக ஆயிடும். இப்ப அதனால விஜய் பக்கம் போறதுக்கான ஒரு ஓப்பனிங் இருந்தும் கூட உள்ள போறதா இல்லையாங்கிற தயக்கம் ராமதாஸுக்கு இருந்து வருகிறது. சோ என்ன செய்யறது என்னன்னே தெரியல.